சென்னை பெரியமேடு கண்ணப்பர் திடல் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியம் பகுதிகளில் முறையான கழிவுகள் அப்புறப்படுத்தாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் மிதமான மழையின் காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது குளம் போல் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பெருமையில் இருக்கக்கூடிய கண்ணப்பத்திரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் காணப்படும் நிலையில் இந்த பகுதிகளில் மழைநீரானது குளம் போல் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்று பேசுவதற்காக பொதுமக்கள் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருந்துட்டு வரீங்க? இந்த தண்ணி தேங்குறதுலேருந்து எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு? வரும்போது 10 வயசுக்கு வந்தோம் சார். இப்போ 30 வருஷம் ஆகுது. நாங்களும் 30 வருஷமாக அது உள்ளே தான் இருக்கிறோம். நாங்கள் தான் முன்னாடி வந்தோம். இந்த இடத்துல முன்னாடி வந்து நாங்கள் கூட நெழுகிறோங்க. முன்னாடி வந்து எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வீடு கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. 3 பகுதி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க ராஸ்ட்டாக விட்டு வச்சுறாங்க. வீடு தரேன்னுறாங்க. இது வரைக்கும் கொடுத்த பாடலை ஏமாற்றின்னு தான் இருக்கிறாங்க. நாங்களாம் எவ்வளோ மறியல் பண்ணோம், எவ்வளோ போராட்டம் பண்ணோம், எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். எல்லா மனு கூட கொடுத்தோம். அவங்க கூட எதுவுமே சட்டை பண்ண மாட்டேன்றாங்க. தரேன்றாங்க. ஆனால் எப்போ தருவாங்கன்னே தெரில. இது உள்ள நிறைய பாம்பு இருக்குது. வீட்டில் பாம்புங்கள்லாம் வருது. குழந்தைங்களை வச்சுன்னு தூங்க முடியல. நைட்டில் எங்களுக்கு பயந்து தூங்குது. நைட்டு ஃபுல்லாக உக்காந்துக்கிறோம். விடிய தான் நாங்கள் தூங்குகிறோம். தண்ணி வந்தால் மழை வந்தால் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக உள்ளெல்லாம் வந்துடுது. சத்திரம் திறந்து விட்றாங்க. சத்திரத்தில் போனால் கூட எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அதுவும் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு நாள் தான் தங்க வைக்க முடியும். 10 நாளைக்கு 15 நாளைலாம் இருக்க முடியாது உள்ளே. அதுவுலேயும் பிரச்சனை. அதை நாங்கள் இங்கேயே வந்து தண்ணியெல்லாம் தள்ளி விட்டு இங்கேயே படுத்துக்கிறோம். நாங்கள் இந்த மரம்லாம் இது காற்று அடித்தா ரொம்ப மரம்லாம் சொயிலுது. மரம் ஊய்ந்தாலே யாருன்னா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. எங்களை குழந்தை குட்டியை வச்சுக்கிறது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக பயமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வாய்ப்பு கூட இல்லை. ரொம்ப தொழுவு போனோம். பொருசாகலாம் தாண்டி தான் போனோம் ஸ்கூலுக்கு. அது இங்கேருந்து போகிறதே குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து போகிறதானே குழந்தைங்களுக்கு டைம் ஆகிடுது. அங்கே போனால் ஹெச்எம் டீச்சர்லாம் திட்டுறாங்க. அந்த வாய்ப்பு கூட இல்லை குழந்தைங்களுக்கு. அந்த வசதி கூட இல்லை. நாங்கள் இதுள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். பாம்பு பூச்சி எல்லாமே வருது. அதெல்லாம் போய் எது பற்றினா சொன்னால் அவங்க எதுவுமே காதிலேருந்து வாங்கிக்கவே மாட்டேன்றாங்க. வரும் போங்க தருவோன்றாங்க. ஏன் சார் நாங்கள் தானே முன்னாடி வந்தோம். நாங்கள் இது மாதிரி இத்தனை வருஷம் இருக்கிறோமே சார், எங்களுக்கு எதனா ஒரு வீடு கொடுத்தா நாங்கள் போய் இருப்போம்ல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் தருவோம் இன்னும் வரைக்கும் நாங்கள் சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. இன்னும் வீடு கொடுத்த பாடே இல்லை. இது வரைக்கும் 4-5 போட்டோ எடுத்துகிறாங்க வீட்டாண்டின்னு. அவங்க போட்ட நம்பர் தான் வீடு ஃபுல்லாக. இது வரைக்கும் வீட்டுக்கு நம்பர் போட்டு தான் போகிறாங்களா கண்டி வீடு கொடுத்த பாடே இல்லை. நாங்களும் கேட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது வசதி உள்ளன்றாங்க. என்ன வசதி? காவா தண்ணி பாத்ரூம் தண்ணிலாம் ரெண்டும் கலந்து வருது. அந்த குழா போய் பாருங்கள் சார். அந்த குழாயில் வர தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். அது குடித்தோன்னா குழந்தைங்க உடம்பு சரியாத ஆகிடுறாங்க. அந்த தண்ணியில் ஒரே கிருமியாக வருது. அது ஒரு நேரம் நல்லா இருக்குது தண்ணி, ஒரு நேரம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அது குடிச்சோம்னா என்ன ஆகிடுது, எல்லாம் யூஸ் மசனை ஜுரம் இது மாதிரி வாந்தி பேதி எதோ ஆகிடுது பசங்களுக்கு. திருப்பி தூக்கின்னு போகிறோம் நாங்கள். அதையும் சொன்னால் கூட அதோட கண்டுக்கிறது இல்லை. இவங்க கொடுத்த ரேஷன் அரிசி கொடுத்தாங்க. ரேஷன் அரிசியில் எப்படி சார் குழந்தைங்க நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைங்க சாப்பிடுமா? அது சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது கொடுத்தாங்க. அதை கூட நாங்கள் யாரையும் சாப்பிடல. இப்போ அது கொடுத்துட்டு சத்திரத்தில் சோறு போட்டு அவங்க கணக்கு முடிஞ்சிச்சா சார்? எங்களுக்கும் ஒன்று இருக்குது இல்லை, எங்கள் குழந்தைங்களுக்கும் லைஃப் இருக்குதுல்ல. ஒரு ஸ்கூல் வசதி இல்லை, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை சார். எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க தேவைக்கு அவங்க இருக்கிறாங்க. எங்கள் தேவைக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்படி தான் சார் நடக்குது. குறிப்பாக கடந்த 40 வருடங்களாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்து தரப்படவில்லை எனும், மேலும் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இதுவரைக்குமே 40 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரைக்குமே வீடு வழங்குவதற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். உடனடியாக எங்களுக்கு மாற்று வீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கும் அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்ற நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.